ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ. மத்தியானம் சமைக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சா, அதனால் சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே கிடந்துச்சா போட்டு கம்முன்னு போய் படுத்துட்டேன். அப்புறம் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு வந்தேன். வந்து நைட் தோசை சுடலான்னு சொல்லிட்டு மாவு கடையில் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் நான் உளுந்து மட்டும் அரைச்சி வச்சுருந்தேன். எனக்கு அடை மாவு வந்து உளுந்தே போட மாட்டாங்க. அதை வந்து ரெண்டையும் கலந்து நைட்டு தோசை சுட எடுத்து வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் அந்த சிக்கன் வறுத்த எண்ணெய் இருந்துச்சா, அதை மேலாப்பில் கிண்ணத்தில் ஊற்றி எடுத்தேன். அப்புறம் வந்து அன்றைக்கி சீரக தண்ணி மத்தியானம் போட்டு வச்சுருந்தேன். அதை ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அப்புறம் மெயினாக இந்த அடுப்பு துடைக்கிற விஷயம். இந்த அடுப்பை நம்ம சமைச்சு முடிச்சுட்டு 3 வேளையும் சமைக்கும்போது அப்பப்போ துடைச்சாதான் க்ளீனாக இருக்குது. இல்லாட்டி கொஞ்சம் விட்டுட்டோன்னா அழுக்காயுது. இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், பாத்திரம் கிடக்கு, அதை கழுவ போகிறேன். அதை கழுவி வச்சிட்டோன்னா தான் நைட்டு வந்து சமைக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதே போல் இந்த பாத்திரமும் வந்து எப்படி தான் இவ்வளோ வந்து குமியவோ தெரில. நான் நினப்பேன், நம்ம சமைக்கிற சமையலுக்கே இந்த அளவு வருதே, இன்னும் விதவிதமாக சமைக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ பாத்திரம் வரும்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.